கம்பேர் பண்ணால் இல்லாத பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிக்ஸட் டெபாசிட் அண்ட் ரெக்கரிங் டெபாசிட்டில் உங்களுக்கு ஊர்ஜிதமான இந்த வட்டி விகிதத்தில் உங்களுக்கு கொடுத்துருவாங்க உங்களுக்கு பணம். அதே மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ இல்லைனா ஸ்டாக்ஸ் வாங்கும்போது அது மார்க்கெட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதோ அதன்படி அது வேரியேஷன் இருக்கும். அது இன்க்ரீஸும் ஆகும், டிக்ரீஸும் ஆகும். அப்போ நம்ம பேசாமல் ரெக்கரிங் டெபாசிட் ஃபிக்ஸட் டெபாசிட்லேயே போட்டுட்டு போயிடலாமே. ஏன் நமக்கு ஸ்டாக் மார்க்கெட்லேயோ இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ நம்ம போடணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அங்கே தான் ஒரு கொஷின் எல்லாருமே சொல்லுவாங்க, பீட்டிங் த இன்ஃப்ளேஷன் வாங்க. அதாவது விலைவாசி ஏற்றத்துக்கு ஈக்குவலண்ட்டாக நம்மளுடைய முதலீடு இருக்கான்னு சொல்லி பார்க்குறதுக்கு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு கிலோ கேரட்டு 10 ரூபாய்க்கு விற்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 5 வருஷம் கழித்து அதே ஒரு கிலோ கேரட்டை 30 ரூபாய்க்கு விற்குதுன்னா, நீங்கள் இதில் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் ரெக்கரிங் டெபாசிட்டில் போட்டு வர வட்டி விகிதம்ன்றது எப்படி இருக்கும்னா, இந்த 10 ரூபாய்க்கு விற்ற கேரட் 15 ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா உங்களால் அதை சமாளிச்சிட முடியும். இல்லை 20 ரூபாய்க்கு அந்த கிலோ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா உங்களால் சமாளிச்சிட முடியும். அதுக்கு ஈக்குவலண்ட்டான முதலீடுக்கான வருமானம் உங்களுக்கு கிடைச்சிடும். ஆனால் 30 ரூபாய்க்கு உங்களுக்கு போகுதுன்னு வச்சுக்கல, 10 ரூபா நீங்கள் டெஃபிசிட்டில் இருந்துருவீங்க. ஸோ அதுதான் பீட்டிங் த இன்ஃப்ளேஷன் சொல்கிறது. ஃபிக்ஸட் டெபாசிட் கொடுக்குற வட்டி விகிதமோ இல்லை ரெக்கரிங் டெபாசிட் ஆர்டியில் கிடைக்கிற வட்டி விகிதமோ இந்த மாதிரி இதில் வர வட்டி விகிதங்கள் அப்படின்றது போக போக இன்ஃப்ளேஷன் உங்களுக்கு விலைவாசி ஏற ஏற அதுக்கு ஈக்குவலண்ட்டாக உங்களுக்கு பணத்தை கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கஷ்டம். வேறஸ் மியூச்சுவல் ஃபண்டோ இல்லைனா ஸ்டாக்ஸோ உங்களுக்கு அது மாதிரி கொடுக்கறதுக்குரிய வாய்ப்புகள் அதிகம்.